தங்கக்கடன் முதலில் தென்னிந்தியாவில் தோன்றியது. இங்கு நில உரிமையாளர்கள் மற்றும் பணம் கொடுப்பவர்கள், உதாரணம் தமிழ்நாடு செட்டியார்கள் திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்காக தங்கத்தை அடகு வைத்து பணம் வழங்கினர். இந்த நடைமுறை 1959 சிண்டிகேட் பேங்க், கனரா பேங்க் போன்ற வங்கிகள் தங்க கடனை கட்டுப்பாட்டு முறையில் வழங்க தொடங்கிய போது தங்க கடன் அதிகாரப்பூர்வமாக மாறியது. தற்போது தங்கம் கடன் பெறும் நடைமுறை. முதலில் விண்ணப்பம், ஆதார், பான் கார்டு போன்ற அடையாள சான்று, முகவரி சான்று மற்றும் தங்க நகைகளை வழங்க வேண்டும். இரண்டாவது தங்க மதிப்பீடு, தூய்மை மற்றும் எடை பரிசோதிக்கப்படும். கடன் தொகை தங்கத்தின் சந்தை மதிப்பின் 60% முதல் 90% வரை இருக்கும். மூன்றாவது சரிபார்ப்பு, KYC மற்றும் தங்க மதிப்பீட்டு அறிக்கை ஆய்வு செய்யப்படும். நான்காவது கடன் ஒப்புதல், அனைத்து ஆவணங்களும் சரியானால் சில மணி நேரங்களில் கடன் வழங்கப்படும். ஐந்தாவது திரும்ப செலுத்துதல், மாதாந்திர EMI அல்லது ஒரே கட்டணம் வசதி ஆகியவற்றில் ஒன்றை தேர்வு செய்யலாம். ஓவர் டிராஃப்ட் வசதியும் உண்டு. தற்போது தங்க கடனுக்கான வங்கிகள் மற்றும் நிறுவனங்களின் கட்டண விவரங்கள். தேசிய வங்கிகளான SBI, கனரா பேங்க் போன்றவை கடன் தொகையிலிருந்து 8.40% முதல் 10.25% வரை வட்டியும் சேவை கட்டணமாக 0.5% வரை வசூலிக்கின்றன. தனியார் வங்கிகளான ICICI, HDFC போன்றவை கடன் தொகையிலிருந்து 8% முதல் 24% வரை வட்டியும் சேவை கட்டணமாக 3% வரை வசூலிக்கின்றன. NBFCS எனப்படும் வங்கி அல்லாது நிதி நிறுவனங்களான முத்தூட், மணப்புரம் போன்றவை கடன் தொகையிலிருந்து 12% முதல் 29% வரை வட்டியும் சேவை கட்டணமாக 1 முதல் 3% வரை வசூலிக்கின்றன. கூட்டுறவு வங்கிகள் கடன் தொகையிலிருந்து 9% முதல் 12% வரை வட்டி வசூலிக்கின்றன. இங்கு சேவை கட்டணம் மிக குறைவு. 2025 வெளியான புதிய தங்க கடன் விதிமுறைகள். RBI, இந்திய ரிசர்வ் வங்கி 2025 ஆண்டிற்கான புதிய டிராஃப்ட் கைட்லைன்ஸ் வெளியிட்டுள்ளது. இது தங்க கடன் வழங்கும் நெறிமுறைகள் ஆகும். கடந்த ஆண்டு தங்க கடன்களில் சுமார் 68% அதிகரிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து RBIயின் கண்காணிப்பு அதிகரித்துள்ளது. முக்கிய மாற்றங்கள் மற்றும் நிபந்தனைகளை தொடர்ந்து பார்ப்போம். முதலில் மதிப்பீட்டு மற்றும் ஏலம் நடைமுறைகள். தங்கத்தின் மதிப்பு கணக்கிடும் வசதிகள், ஏலம் நடத்தும் முறைகள் மற்றும் அபாய வரம்புகள் ஆகியவை புதிய முறையில் வரையறுக்கப்பட்டுள்ளன. தங்கம் ஏலத்திற்கு விடப்படுவதற்கு முன் கடனாளிக்கு அறிவிப்பு வழங்கும் கால அவகாசம், கடன் முழுமையாக செலுத்தப்பட்டதும் தங்கத்தை திரும்ப வழங்கும் காலகட்டம், ஏலத்தில் மீதமுள்ள தொகையை திரும்ப வழங்கும் நடைமுறைகள் ஆகியவை கடன் ஒப்பந்தத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். இரண்டாவது ஒப்பந்த வடிவம் மற்றும் முக்கிய தகவல் அறிக்கை. தங்க கடன் ஒப்பந்தத்தில் தங்கத்தின் விவரம், மதிப்பு, ஏலம் நடைமுறை, அனைத்து கட்டண விவரங்கள் உள்ளிட்டவை கட்டாயமாக சேர்க்கப்பட வேண்டும். அனைத்து கட்டணங்களும் KFSல் வெளிப்படையாக குறிப்பிடப்பட வேண்டும். RBI வழங்கிய மாதிரி கட்டமைப்பை பயன்படுத்த வேண்டும். மூன்றாவது மதிப்பீட்டு சான்றிதழ். தங்கம் ஒப்படைக்கும் போது அதன் தூய்மை, மொத்த எடை, நிகர எடை, கல்லு, மற்ற பொருட்கள் குறைப்பு, சேதம், குறைபாடு, படம், மதிப்பு ஆகியவை கொண்ட மதிப்பீட்டு சான்றிதழ் தயாரிக்க வேண்டும். இந்த சான்றிதழ் கடனளிப்பவரும் கடனாளியும் இருவரும் கையொப்பமிட வேண்டும். ஒரு பிரதியை கடன் ஆவணமாகவும் மற்றொன்றை கடனாளிக்கு வழங்கவும் வேண்டும். நான்காவது மொழி மற்றும் ஆவணங்கள். அனைத்து ஆவணங்களும் ஒப்பந்தம், KFS, அறிவிப்பு, சான்றிதழ்கள் செயல்படும் மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ மொழியில் வழங்கப்பட வேண்டும். கடனாளிக்கு தேவையான மொழியில் வழங்க வேண்டும். ஐந்தாவது வருமானம் உருவாக்கும் தங்க கடன்களுக்கு ஆதார ஆவணங்கள். தனிப்பட்ட தேவைக்காக கன்சம்ஷன் லோன்ஸ் மற்றும் வருமானம் உருவாக்கும் இன்கம் ஜெனரேட்டிங் லோன்ஸும் என தங்க கடன்கள் இரு பிரிவுகள் ஆகும். வருமானம் உருவாக்கும் கடன்களுக்கு கடன் வழங்கும் போது பயன்படுத்தும் நோக்கத்திற்கான ஆதார ஆவணங்கள் கட்டாயம். தனிப்பட்ட தேவைக்கான கடன்களுக்கு கடனளிப்பவரின் கொள்கை தீர்மானிக்கும் வரம்பிற்கு மேல் இருந்தால் ஆதார ஆவணம் தேவை. ஆறாவது கையொப்பம் மற்றும் பாதுகாப்பு. மதிப்பீட்டு சான்றிதழ் IT ஆக்டின் E-சைன் முறையில் இருவராலும் கையொப்பமிடப்பட வேண்டும். ஆதார் E-சைன்,
டிஎஸ்சி டோக்கன், பான் இ-சைன், டாக்ஸ் சைனர் போன்றவை. ஓடிபி அல்லது கிளிக்-கிராப் போன்று எளிய முறை அனுமதிக்கப்படாது. புதிய தங்க கடன் விதிகள் மற்றும் அவை கடன்களுக்கு ஏற்படுத்தும் முக்கிய மாற்றங்கள். முதலில் கடன் மதிப்பு விகிதம் எல்டிவி லோன் டு வேல்யூ குறையும். இனி உங்கள் தங்கத்தின் மதிப்பில் அதிகபட்சம் 75% மட்டுமே கடனாக பெற முடியும். முன்பு சில நேரங்களில் 80% வரை கிடைத்தது. ஆனால் இப்போது எல்லா வங்கிகளும் என்பிஎஃப்சிகளும் 75% வரை மட்டுமே கடன் வழங்க முடியும். இரண்டாவது, தங்கத்தின் உரிமை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். தங்கம் உங்கள் சொத்து என்பதை நிரூபிக்கும் ரசீது அல்லது உரிமை அறிவிப்பு வழங்க வேண்டும். உரிமை சந்தேகமான நிலையில் கடன் வழங்கப்படாது. மூன்றாவது, தங்கத்தின் அளவுக்கு வரம்பு. ஒருவருக்கு அதிகபட்சம் 1 கிலோ தங்க நகை மற்றும் 50 கிராம் தங்க நாணயங்கள் மட்டுமே அடமானம் வைக்க அனுமதி. அதிலும் நாணயங்கள் வங்கிகள் மூலம் விற்கப்பட்டவை மற்றும் குறைந்தது 22 கேரட் தூய்மையுடன் இருக்க வேண்டும். நான்காவது, கடன் காலம் குறைப்பு. மாத தவணை இஎம்ஐ அடிப்படையிலான தங்க கடன்களுக்கு அதிகபட்சம் 12 மாதங்கள் அல்லது 1 வருட காலம் மட்டுமே வழங்கப்படும். முன்பு 36 மாதங்கள் வரை கிடைத்தது. ஐந்தாவது, கடன் நோக்கத்தில் கட்டுப்பாடு. ஒரே தங்கத்தை வைத்து ஒரே நேரத்தில் தனிப்பட்ட தேவைக்கும் கன்சம்ஷன்ஸ் லோன், வருமானம் உருவாக்கும் இன்கம் ஜெனரேட்டிங் கடனுக்கும் பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு கடனும் தனிப்பட்ட நோக்கத்துக்காகவே இருக்க வேண்டும். ஆறாவது, கடன் பெறும் திறன் மதிப்பீடு. இனி வங்கிகள் உங்கள் வருமானம் மற்றும் திருப்பிச் செலுத்தும் திறனை மதிப்பீடு செய்துதான் கடன் வழங்க வேண்டும். ஆதார ஆவணங்கள் இல்லாமல் கடன் கிடைக்காது. ஏழாவது, தங்கத்தின் மதிப்பீடு மற்றும் ஆவணங்கள். தங்கத்தின் தூய்மை, எடை, மதிப்பு ஆகியவை தெளிவாக மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். அனைத்து விவரங்களும் சான்றிதழில் வழங்கப்பட வேண்டும். எட்டாவது, வெள்ளி நகைக்கும் கடன். புதிய விதிகள் வெள்ளி நகை ஆபரணங்கள் மற்றும் வங்கிகள் மூலம் விற்கப்படும் வெள்ளி நாணயங்களுக்கும் கடன் பெற அனுமதிக்கின்றன. இவை தற்போது வரை டிராஃப்ட் கைட்லைன்ஸ் மட்டுமே. பொதுமக்கள் மற்றும் வங்கிகளிடம் இருந்து கருத்து கேட்கப்பட்டு இறுதி விதிகள் விரைவில் அறிவிக்கப்படும். செயல்படுத்தும் தேதி ஜனவரி 1, 2026 இருந்து நடைமுறைக்கு வரும் வாய்ப்பு உள்ளது. சிறிய கடனாளிகள், ரூபாய் 2 லட்சத்திற்கும் குறைவான கடன் பெறுபவர்கள் விதிமுறைகளிலிருந்து விலக்கு பெறலாம் என மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது. இந்த புதிய விதிமுறைகள் விரைவாக தங்க கடன் தரும் திட்டங்களை பாதிக்கும் மற்றும் கோல்டு லோன் லெண்டர்ஸ் என அறியப்படும் நிறுவனங்களின் வருமானத்தை நேரடியாக தாக்கும் என கோல்டு லோன் லெண்டர்ஸ் அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளனர்.